ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே வச்ச பன்னீர் ரோஜா செடி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த செடி நம்ம எப்படி வச்சோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த செடி நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் ரோஜா செடி வச்சதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட்டான டிப்ஸையும் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ சாதாரணமாக ஒரு ரோஜா செடி வந்து நம்மளுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்பி தான் வந்து நான் உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஜா செடி வந்து எப்படி பிளான்டிங் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இது பூக்கள் பூத்ததுக்கப்புறமா உங்களுக்கு 1 மாதம் கழித்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூக்களுமே வந்து வரவே இல்லை. ஸோ 1 மாதம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து தளிர் மட்டுமே தான் வந்துட்டு இருந்துச்சே தவிர எந்த ஒரு பூக்களுமே வந்து வரவே கிடையாது. ஸோ ரொம்பவே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வேறு அதை எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதை மாதிரி 1 மாதம் கிடையாது, 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதே மாதிரி 8 மாதம் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி தான் போணுச்சு. வெறும் தளிர் மட்டுமே தான் வந்துச்சு, எந்த ஒரு மொட்டுக்களுமே வந்து வரவே கிடையாது. ஸோ 8 மாதம் கழிச்சு வேறு வழியே கிடையாது, நம்ம வந்து கட் பண்ணியாவது விட்டு பார்க்கலாம், அப்போயாச்சும் பூக்கள் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சிசர் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக இருக்க அந்த இலைகளோட இலைகளாக சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்கிறது வந்து நான் கண்ணில் அப்போ தான் வந்து பட்டுச்சு. ஸோ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளையில் 1 மொட்டு கிடையாது, 2 மொட்டு கிடையாது, கிட்டத்தட்ட 5 மொட்டுக்கள் இருந்ததை நான் அப்போ தான் வந்து கவனித்தேன். எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம இத்தனை நாளாக 1 மொட்டாவது வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கு 5 மொட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது தேடி பார்க்கலான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இன்னொரு கிளையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 மொட்டுக்கள் வந்து கிடச்சிது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 9 மொட்டுக்கள் வந்து இந்த ஒரே ஒரு ரோஜா செடியிலே எனக்கு பார்த்தீங்கன்னா 9 மொட்டுக்கள் வந்து கிடச்சிருது. ஸோ வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நான் பன்னீர் ரோஜா செடி பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஸோ வந்து ஒரு சிலருக்கு வந்து சாதா ரோஜா செடியை விட ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஒரு சில ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருஷக்கணக்கிலலாம் கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக பூ பூத்ததை வந்து நான் கவனித்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரியவே செஞ்சிச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு லேட்டாக கூட பன்னீர் ரோஜா செடி வந்து பூக்கும் அப்படின்னு. ஸோ எப்போவுமே நம்ம வந்து பன்னீர் ரோஜா செடி கடைகளில் வாங்கும் பொழுது அதிகமாக மொட்டுக்கள் இருக்க மாதிரி பூக்கள் இருக்க மாதிரி செடிகளாக வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே வந்து பன்னீர் ரோஸ் செடி வச்சு ரொம்ப நாளாக பூக்கள் பூக்கவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து கார்டனிங்க்குன்னு தனியாக வந்து நான் கார்டனிங் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனலும் வச்சிருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் நம்ம நிறைய கார்டனிங் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.